தொல்லை இருபிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன். சிவபெருமானை பற்றி நம்ம சிந்திச்சோம். நம்முடைய சிறுமையை பற்றி சொன்னேன். இறைவனின் பெருமையை பற்றி நம்ம சொன்னோம். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் எப்படிலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறார். அது அவருக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும். புல்லாகி பூடாய், புல்லாக இருக்கேன், பூடாய் இருக்கேன். இங்கே இந்த டார்வின்ஸ் தியரின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இந்த பயாலஜி படித்தவங்களுக்குலாம் தெரியும். ஓர் அணு உயிரினம், ஈர் அணு உயிரினம், இல்லைங்களா? இது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்படி தான் கால பிழம்பாகப்பட்டு நம்மளை சுற்றி கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம மனுஷனாக இருக்கோம். இப்படி தான் நமக்கு நம்மளுடைய உயிரியல் ஆசிரியர்கள் பாடம் எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இல்லாமலே அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தினை மாணிக்க வாசக பெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு. எப்படி சொல்றாரு பாருங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி, பல வகையான மிருகமாகி, பல்மிருகமாகி, பறவையாய், பின் பாம்பாய். எப்படி சொல்றா பாருங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். உடனே இந்த பேயாயின்ற வார்த்தையை அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பூத உடலை விட்டுட்டு மெய்யான உடலுக்கு நம்ம போக போறோம் இல்லைங்களா? இந்த உடலுக்கு பேர் பூத உடல். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க மூச்சு விடுறீங்கல்ல, அந்த மூச்சே என்ன சொல்லுதுன்னா சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லிக்கிட்டே இருக்கு. மூச்சு விடும்போது அதை அப்படி அப்படி நீங்கள் பயிற்சி செய்து பாருங்களேன். சிவாய நம சிவாய நம அப்படி ரொம்ப அழகா நம்ம மூச்சு விடக்கூடிய அந்த அந்த இதுவே சிவபெருமானுடைய நாமத்தை தான் சொல்லுது. இது அந்த மூச்சு இருக்குல்ல, அதுதாங்க சிவம். அது போயிருச்சுன்னா உடம்பு சவம். இதை நான் பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். நம்ம விடுற மூச்சு தான் சிவம். அது நம்மை விட்டு பிரிந்து சென்றால் இது வெறும் சவம், உடல். அதனால புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய், மனிதராய் இருக்கவே பேயாய். பேயானதுக்கப்புறம் ஒரு குழப்பமான நிலை, மனோதத்துவ முறையாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும். பேயாய் கணங்களாய், பூத கணங்கள். இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார் சிவபெருமான். சில நேரங்களில் மனம் ஒருநிலைப்படாமல் எதையோ ஒன்று சிந்திச்சு நடக்காத ஒன்று நினச்சி கவலைப்படுவோம். நம்ம வீட்லேயே கூட எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, என்னன்னு தெரில, என்னமோ மனசு சரியில்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் பெரியவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உடனே கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும். ஏன்? நமக்குள்ள ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க, எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த சைக்காட்ரிஸ்ட்டும் ஒத்துக்கிறாங்க. சில நேரங்களில் நமக்கு ஒன்றும் நடக்காது, நடந்த மாதிரி நம்மளை கற்பனை செய்து கொண்டு அதை நினைத்து நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். உண்மையாலே வி சஃபர் மோர் பை அவர் திங்கிங் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்ல, அதனால தான் சஃபர் ஆகிறோம். ரொம்ப யோசிக்காமல் எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் ஜாலியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன வரும்? பேயா வரும். ஈசனை போய் பார்க்கும்போது கணங்கள் ஆகிறோம். ஈசனின் அருளால் பேயாய் கணங்களாய் அவன் வல்ல அசுரராகி வலிமை கொண்ட அசுரனாகிறான். வல்ல அசுரராகி முனிவராய், வல்ல அசுரராய் இருப்பவன் தபோநிலைக்கு கொண்டு வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சை அடக்கி
ஐம்புலன்களை அடக்கி எல்லாத்தையும் சிவபெருமானிடத்திலே சமர்ப்பித்து ஈசனை ஒருமுகமாக வழிபட்டு வல்லசுரராய் இருக்கக்கூடியவன் முனிவராக மாறுகிறான். நம்ம கூட அப்படி தானேங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்துன்னு வச்சுக்கோங்க, சின்ன தப்பு பண்ணியிருக்கோம், பலார்னு அரைஞ்சுவிடுவோம். அந்த கோபம் என்கின்ற நாய் உள்ள குறைக்குது அப்படின்னு வாரியார் சொல்லுவார். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், கோபம் எனும் நாய் நமக்குள் குலைக்கிறது. ஏன் நமக்கு அந்த நிதானம் விட்டு போச்சு? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்களேன், அந்த குழந்தைய கூப்பிட்டு தெரியாமல் செஞ்சுவிட்டேன், மன்னிச்சிரு, சாரி பாப்பா சொல்கிறோம்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படி ஒரு நிமிஷம் மனசு ஒருநிலை அடையும் பொழுது நம்ம தெய்வ நிலைக்கு மூவ் ஆகிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன்லேருந்து தெய்வமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம். மிருகமாகி மனுஷனாகி அப்புறம் கொஞ்சமாக வல்லசுரராகி அப்புறம் முனிவராகி தேவராகிறோம். வல்லசுரராய் முனிவராய் தேவராய். சரி, இவ்வளோ மாதிரி என்ன பிரயோஜனம்? நான் இப்படிலாம் வந்திருக்கேன், எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க. வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள். இந்த சங்கமம் இருக்குல்ல, தாவர சங்கமம் இருக்குல்ல, இது ஒன்றுத்துக்கும் செல்லாது. இது மொத்தம் 14 வகைகளை சொல்கிறார். இது ஒரு சின்ன குறிப்புங்க. இதில் மொத்தம் 14 வகைகளை சொல்கிறார். புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். மொத்தம் 14 வகை. இதில் அசையக்கூடியது அசையாமல் இருப்பது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அசையாமல் இருப்பது 4 பற்றி இதில் சொல்கிறார். மீதி 10 அசையக்கூடியது. அது என்ன சார்? புல், பூண்டு, கல். நல்லா பாருங்க, அந்த அந்த வாசகத்தினை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்களேன். புல், பூண்டு, கல், மரம், இந்த 4 மட்டும் அசையாது. மீதி 10 அசையக்கூடியது. இப்போ பாருங்க, அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்துலேயும் இறைவன் நிறைஞ்சிருக்கான். அதனால தான் நம்ம ஹிந்து தர்மத்தில் எல்லா மரங்களெல்லாம் வழிபாடு செய்யணும். அதெல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், உங்களுக்கு என்ன சார் பரிகாரம் வேணும் சார், இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நல்லது? நான் சொல்லுவேன், உங்களால் முடிஞ்ச ஒரு 10 மரங்களை நடுங்கள். ஏன்னா மரம் நெட தான் நிழல் கிடைக்கும். இது நீ நட்ட மரம் உனக்கு பயன் தராது, உன் வம்சத்திற்கு பயன் தரும். அது மாதிரி தான் நீங்கள் செய்கிற எல்லா நல்ல விஷயமும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் நல்லதே செய்கிறேன் சார், ஆனால் என்னமோ நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் செய்த நல்வினை நிச்சயம் உங்களை காக்கும். தேவைப்படும் நேரத்தில் அப்படி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்கள் பசங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த திருவாசகத்தை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருங்களேன், அது நல்லது ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பல வகையான மிருகங்கள், பல வகையான மிருகங்கள். நம்மளே அப்படி தானே, நமக்கே கர்வம், காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், நமக்கே நிறைய எதிரிகள் நமக்குள்ளேயே இருக்கான். அவனையே ஜெயிக்க முடியல. சில நேரங்களில் அவன் சொல்கிறதே தான் நம்ம கேட்குறோம், நம்ம சொல்கிறத அவன் கேட்கறது இல்லை. தேவையில்லாத ஆசைகளுக்கு நாம் அடிமையாகிறோம். அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், ஆசை பட பட துன்பம் வரும், ஆசை விட விட இன்பம் வரும். வாரியார் சுவாமிகள் இந்த கந்தர் அனுபூதி உபன்யாசம் பண்ணும்போதெல்லாம் இதை அடிக்கடி சொல்லுவார். தூசா மணியும் துகிழும் துணைவாள் நேசா முருகா நினதன் பருளாள் ஆசா நிகழம் துகளாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. எப்போ அந்த ஆசையெல்லாம் நிகழும் துகளாய் போச்சோ அப்போவே எனக்கு முருகனுடைய அருள் பேசாமல் பிறந்ததுன்னு அருணகிரிநாதர் பதிவு பண்ணுவார். அதுபோல் இவர் சொல்கிறாரு, எப்போ எனக்கு இந்த ஆசை எல்லாம் விட்டு போகுமோ அப்போ தான் எனக்கு துன்பம் எல்லாம் போகும். ஸோ நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். இல்லை ஆசைப்பட்டே ஆகணும் சார் அப்படின்னா சிவபெருமான் மேலே ஆசை வைங்க. சிவபெருமானை நோக்கி சிந்திச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் ஈசனிடத்தில் வையுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை ஈசனிடத்தில் வையுங்கள். எல்லாம் நலமாக அமையும்.